இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் இருக்குங்க. கொல்கத்தா வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த ஐபிஎல்ல ஃபாலோ பண்றவங்களுக்கு போன ஆஃப் சீசன்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். ரிங்கு சிங் 5 பால் 5 சிக்ஸ் அடிச்சு ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்து இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு மிக பெரிய அளவுக்கு ரீச் ஆக வச்சது அந்த ஒரு இன்னிங்ஸ். அதனால அவரும் ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அதோட ரிவெஞ்ச் வந்து திரும்ப வந்திருக்கு. இந்த வாட்டி கொல்கத்தாவில் நடக்குது. ஸோ கொல்கத்தா ஸ்டேடியத்தை பொறுத்தவரையும் ஒரு 200க்கு மேல ஸ்கோர் வந்து நார்மலாவே வரதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ திரும்பவும் போன வாட்டி பண்ணதை திரும்பவும் பண்ண முடியுமா ரிங்கு சிங்கால அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இருக்கலாம். பட் என்னதான் இந்த ரெண்டு டீமை எடுத்தாலுமே குஜராத் டைட்டன்ஸ் ஒரு டாப் டீமுங்க, ஒரு பயங்கரமான டீமா இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ல வந்து பாயிண்ட் ஸ்டெப்ல 2வது பொசிஷன்ல இருக்காங்கன்னா அந்த மாதிரி பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கலக்கிட்டு இருக்க ஒரு டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவங்கள பொறுத்தவரை இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஷமி மற்றும் மோகித் சர்மா 16 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரஷீத் கான் ஹேட்ரிக் வேற கொல்கத்தாக்கு எதிராக எடுத்திருக்காரு. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் இருக்காரு. அதுக்கப்புறம் ஸோ ஹார்திக் பாண்டியா வேற போன மேட்ச் ஃபார்ம்ல வந்திருக்காருன்ற மாதிரி எல்லா டீமுமே விட இவங்க ஒரு பக்கம் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. பேட்டிங்கும் பவுலிங் எல்லா இடத்துலையுமே. அதுவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ராகுல் திவாத்தியா, டேவிட் மில்லர் அப்படின்ற மாதிரி எல்லாமே இப்போ ஃபார்ம் கரெக்டாக வந்தது. ஸோ டீம் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கு. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல போடுறாங்க பாருங்க. மெயினாக குஜராத் டைட்டன்ஸ் 2 பவுலர் ஹார்திக் பாண்டியா மற்றும் முகமது ஷமி அதை பாலை ஸ்விங் பண்ண விட்டுட்டு அப்படியே வச்சு செய்கிறாங்க. பேட்டர்ஸை திணற வைக்கிறாங்க. ஒன்று உள்ள போது ஒன்று வெளியே வருது அப்படின்ற மாதிரி பேட்டர்ஸை வந்து அப்படியே திக்குமுக்காட வைக்கிறதுல தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பவுலிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ். அவங்கள பொறுத்தவரை எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. அப்படியே தான் ஸ்குவாடோட வருவாங்க. பட் மேபி சாய் சுதர்சன் வர்றதும் போகிறதுமா இருக்கு. ஸோ அவரை வேணா உள்ள எடுத்துட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஒரு வேலை செகண்ட் பேட்டிங் இருந்தால் இம்பாக்ட் பிளேயர் தேவைப்பட்டா அவரை வேணா எடுத்துட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றபடி எந்த சேஞ்சஸும் நடக்காது. பட் ஓவராலா வெரி ஸ்ட்ராங் ஸ்டைடா ஒரு பக்கம் இவங்க இருக்காங்க. ஆனால் கொல்கத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் சைன்ஸ் ஒரு பக்கம் தெரியுது. ஸோ ஓப்பனிங்ல பார்ட்னர்ஷிப்பே வராமல் ஓப்பனிங் யாருன்றது செட் ஆகாமே இருந்த கொல்கத்தாக்கு ஸோ ஜேசன் ராய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம் பேட்டரா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் தான். ஸோ அந்த அளவுக்கு 2 இன்னிங்ஸ் ஒரு பக்கம் சிஎஸ்கே கூட அதிரடி 50, போன மேட்ச் ஒரு அதிரடி 50ன்ற மாதிரி பயங்கரமான 50 அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு கீ பிளேயரா இருப்பார் கொல்கத்தா பொறுத்தவரையும். கூட ஜெகதீஷன் அவர் வந்து என்னதான் ஆடுறாருன்றது தெரியலங்க. ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சின்னசாமியிலே அவ்வளவு பால் அதிகமாகவும் ரன்னு கம்மியாக அடிச்சிருந்தாரு. சின்னசாமி ஸ்டேடியத்திலே எப்படி ஆட போறாருன்றது தெரியல. ஜெகதீஷன் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அந்த பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர மாட்டாரு. இது ஒரு கேள்விக்குறி. அடுத்து வெங்கடேஷர் வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாலுமே அடுத்த 2 மேட்ச் வந்து டப்பு அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ் ராணா போன மேட்ச் நல்ல கேமியோ, அவங்க கேட்ச் விட்டாங்க. அந்த கேட்சால ஆர்சிபிக்கு மேட்சே காலி ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட். ஸோ எனக்கு வாய்ப்பு விட்டீங்கன்னா நான் என்னோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படின்றத தெளிவுபடுத்தி நான் காட்டுவேன் அப்படின்றது கிளியராகவே இருக்கு. பட் அவங்களோட மெயின் பிளேயரான ஆண்ட்ரே ரசல் இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஆண்ட்ரே ரசல்லாம் இப்படிப்பா அப்படின்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினைப்போம்ல, அந்த ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸை வந்து இது வரைக்கும் கொண்டு வரல. ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஆண்ட்ரே ரசல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஆண்ட்ரே ரசல் வராமையே ஒரு அளவுக்கு 200லாம் அடிக்க முடியுதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட பேட்டிங் லைனுக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பட் என்னதான் இதெல்லாம் இருந்தாமே ஸ்பின்னர்ஸ் தான் அவங்களோட மந்த்ராவா இருக்கு. அந்த 3 ஸ்பின்னர்ஸ் பயங்கரமா பண்ணிருக்காங்க. 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி மற்றும் சுயாஷ் சர்மா அவங்க 2 பேர் தான் லீடிங் விக்கெட் டேக்கரா ஒரு பக்கம் இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட் பவுலர் சைடு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குங்க. ஸோ போன மேட்சே பாத்தீங்கன்னா வெறும் 7 ஓவர்ல 4 ஓவர் ரசல், மிச்சம் 3 ஓவர். ஸோ உமேஷ் யாதவ் ஆடின 7 மேட்ச்ல 8 மேட்ச்ல ஒரே ஒரு விக்கெட் வச்சிருக்காங்க. ஸோ வேற எந்த டீமா இருந்தாலும் 8 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்த பிளேயரை உட்கார தான் வச்சிருக்கணும். இந்த மாதிரி பிளேயரை டீம்ல வச்சுட்டு விளையாடினா எப்படிங்க மேட்சை ஜெயிப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். நார்மலா பாத்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற பிளேயர் இந்த மாதிரி கண்டெயின் பண்ணாம இருந்தா பிளேயரா இருந்தாலும் ஓகே, அவர் ரன்னும் கொடுக்குறாரு, விக்கெட்டே எடுக்க மாட்டாரு. ஸோ எதனால அவரை வச்சிருக்காங்க, இல்ல வேற ஆப்ஷன் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. சரி அவரு தான் பதில் அப்படின்னு பார்த்தா இன்னொரு பாலர் புது பாலர் எடுத்துனா அப்படிதான். சரி இந்த கேஸை விட்டு ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு போகலான்னு பார்த்தா லாக்கி ஃபெர்குசன் சரி, டீம் சவுதியா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே ரன் ஒரு பக்கம் வாரி வழங்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இப்போ லாக்கி ஃபெர்குசன் போன சீசனுக்கு இருந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல ஃபாஸ்ட் பவுலிங்ல இருந்து எல்லா வேரியேஷன் வச்சிருக்காரு. பட் ரன் அதிகமா போறதால கொல்கத்தாவும் என்ன பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து டீம்ல பல பிரச்சனைகள் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆர்சிபி கூட ஒரு நல்ல வின் பண்ணிட்டு வராங்க. பட் இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரையும் என்ன பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன பொறுத்த வரையும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸை விட குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பெட்டர் டீம், வின் பண்றதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் மட்டும் போடுங்க.